Hi students, welcome back to Learning Journey. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இத்தனை நாள் பார்த்தது என்னங்கிறது சொல்கிறேன். I drink coffee. நான் காஃபி குடிக்கிறேன். I am drinking coffee. நான் காஃபி குடித்து கொண்டு இருக்கிறேன். ஐ போட்டு யூ டர்ன் அடிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்புறம் I have drunk coffee, அதுவும் படிச்சிருக்கோம். ட்ரங்க்னா குடித்து. ஸோ நான் ஹாவ் ட்ரங்க் குடித்து இருக்கிறேன். என்னது? காஃபி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நிறைய நேரமாக கண்டினியூ ஆகுது. அப்படின்னா நம்ம ஒரு வேலை யாராவது செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்குறப்ப அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு பாடம் நடத்திட்டுருக்கா, யாராவது கேட்பாங்க, உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான்னு அந்த பார்த்த டைம் தான் சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷம் கூட அவங்க முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னா ஐ ஆம் டேக்கிங் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், அடுத்த நிமிஷம் கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம முதல் பார்த்தது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், அந்த டைம் நம்ம கேட்குற டைம் செஞ்சிட்ருக்கிற ஒர்க்கு, அதுக்கு அடுத்த நிமிஷம் கூட மாறலாம். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ட்ரங்க் காஃபி. நான் இப்போ தான் காஃபி குடிச்சிருக்கிறேன் அப்படின்னா காஃபி குடித்த செயல் முடிஞ்சாச்சு, ஆனால் வயிற்றில் இன்னும் காஃபி இருக்குது. சரியா? எப்படி நாம் வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னா வீடு கட்டின வேலையெல்லாம் முடிஞ்சுது, ஆனால் அந்த வீடு நம்மக்கிட்ட இருக்குது. நான் குழந்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா குழந்தை பெற்ற டெலிவரி அந்த டைமெல்லாம் முடிஞ்சுது, இப்போ குழந்தை நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒரு செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆனால் அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய என்ன சொல்கிற ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய என்ன சொல்கிறது, ஒரு செயல் நடந்துருச்சு, ஆனால் அதனுடைய செயலுடைய அடையாளம் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? நான் இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் கான் டு த ஹோட்டல் அப்படின்னா நான் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கேன்னா போன நாட்கள் முடிஞ்சிருச்சு, ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம நாலேஜில் அறிவுபூர்வமாக நமக்கு தெரிய வருது இல்லையா. அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். லாங் கண்டினியூஸ்க்கு ஆமுக்கு பதிலாக ஐஎம்க்கு பதில் ஐக்கு ஹேவ் பீன் போடலாம். வி ஆர்க்கு பதில் ஹேவ் பீன். யூ ஆர்க்கு பதில் ஹேவ் பீன். தே ஆர்க்கு பதில் ஹேவ் பீன். ஷீ ஈஸ்க்கு பதில் ஹேஸ் பீன். இஸ்ஸு சவுண்ட் அதே தான். ஹீ ஈஸ்க்கு பதில் ஹேஸ் பீன். இட் ஈஸ்க்கு பதில் ஹேஸ் பீன். எப்படின்னு பார்க்கலாம். I have been drinking coffee for 10 minutes. ஆர் அல்லது since 7 AM. சின்ஸ்னா இருந்துன்னு அர்த்தம், ஃபார்னா ஆகன்னு அர்த்தம். எப்படின்னு பார்க்கலாம். நான் மட்டும் போட்டுட்டு யூ டர்ன் அடிக்கும் பாருங்க. 10 நிமிடங்கள் ஆக, 10 நிமிடங்கள், மினிட்ஸ். நான் மட்டும்தான், அப்புறம் பின்னாடியிலேருந்து தான் ஒரு யூ டர்ன் அடிக்கும் பாருங்க, ஸ்வைன்னு வரும். நான் 10 நிமிடங்கள் ஆக அப்படின்னா ஃபார். இல்லைன்னா 7 மணியில் இருந்து சின்ஸ் 7 AM. 7 மணியில் இருந்து. சின்ஸ்னால் ஃப்ரம்முக்கும் இருந்து சொல்லலாம், சின்ஸ் இந்த இடத்துல இருந்து, இதுக்கும் யூஸ் பண்ணலாம், சின்ஸும் யூஸ் பண்ணலாம் இருந்துங்கிறதுக்கு.